கீழக்கரை சுன்னத் வல் ஜமாத் அறக்கட்டளையும் மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத்தும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 151வது வார பயான் மஜ்லிஸ்க்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், உலமா பெருமக்கள், உங்கள் அனைவர்களை வரவேற்றவனாக இன்றைய தலைப்பு இஸ்லாத்தில் மது ஒழிப்பு. ஏன் இஸ்லாத்துல மது ஒழிப்பு இருக்கிறது என்று சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். முழுமையா முழு முடாக்குடி என்று சொல்வார்களே, அப்பேற்பட்ட அந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய வஹி இறக்கப்பட்டதும் ஆறாக ஓடியது என்று உங்களுக்கு சரித்திரம் தெரியும். நான் நிறைய பேச விரும்பவில்லை. அதை பற்றிய விளக்கங்கள் தருவதற்கு மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எம்ஐ முகமது யூசுப் ஆலிம் ஹாமீதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தெற்கு தெருவுடைய கத்தீபாக இருக்கின்றார்கள். அவருடைய விளக்கத்தை அனைவர்களும் கேட்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை தொடங்கி வைக்க ஆலிம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما ويسألونك ماذا ينفقون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من أشراط الساعة أن يقل العلم ويظهر الجهل ويشرب الخمر ويكثر الزنا ويقل الرجال ويكثر النساء أو كما قال صلى الله عليه وسلم. வளர்த்துகின்ற புகழ் அனைத்தும் வான்புரியாடும் வள்ளிரை ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். வாஜிமிகு ஸலவாத்தும் ஸலாமும் வல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை கடம்பதித்த உத்தம சஹாபாக்கள் மீதும் உயரிய இமாம்கள் மீதும் உன்னத இறைநேயர்கள் மீதும் ஒளிபெருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையே உருவான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லாசியும் நம் அத்தனை பேருக்கும் என்றென்றும் என்றும் நீடித்து நிலவமாக ஆமீன். அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் எந்தெந்த கர்மங்களை ஏற்று நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் ஏற்று நடப்பதற்கும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்களோ அவை அனைத்தையும் முற்றிலும் தவிர்த்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவா எனும் இதயத்தை கொண்டு வசித்து செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கீழக்கரை சுன்னத் வல் ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத்தோடு இணைந்து வாரந்தோறும் நடத்தப்படக்கூடிய இந்த சொற்பொழிவுடைய 151வது வார பயான் மஜ்லிஸில் நாம் எல்லோரும் குழுமியிருக்கின்றோம். இன்றைய மஜ்லிஸினுடைய தலைப்பு இஸ்லாத்தில் மது ஒழிப்பு பற்றிய ஒரு தகவலை சொல்லும்படி ஏவிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தலைப்பு இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்துமா என்று சொன்னால்
யார் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தொடர்புடையவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டவர்கள், அவர்களுக்கு இந்த தலைப்பு பொருந்தாது. எனவே இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தலைப்பு பொருந்தாது என்றாலும் கூட இது பொருந்தக்கூடியவர்கள் யார் யார் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய இளைஞர்கள், நம் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் எல்லாம் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருப்பதை நாம் பார்த்தால் அதை நாம் தடுக்க வேண்டிய கட்டத்தினுடைய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னால், ஒரு ஊருக்கு போய் நீங்கள் அத்தனை மக்களையும் அழித்து வாருங்கள் என்று சொன்னார். அந்த ஊரிலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகும்போது 2 நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வோடு நெருக்கமான 2 மனிதர்கள், சங்கையானவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஊரை அழிப்பதற்கு மனம் வரவில்லை. உடனே அல்லாஹ்விடத்தில் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு 2 மனிதர்கள் உன்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை அழிக்கவா என்று கேட்டால் அவர்களையும் சேர்த்து அழியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். ஹதீஸ் ஷரீஃபிலே பதியப்பட்ட செய்தி. ஏன் சொன்னார் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கியிருந்தாலும் கூட பாவமான காரியங்களை பார்த்து கேட்டு அதை அறிந்து அதை தெரிந்து அதை தடுக்காதவர்களையும் சேர்த்து அறியுங்கள் என்று சொன்னால் அதற்கு நாமும் உட்பட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் இங்கு பரிமாறப்படுகின்றன. எனவே அருமையான பெருமக்களே, மது தடை என்பது இன்றைக்கு அரசாங்கமும் சொல்கிறது. அதை மதுவை ஊற்றி வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் கூட, அந்த பாட்டிலில் கூட எது எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், குடி குடியை கெடுக்கும் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதற்கு ஆதரவு தெரிவித்து, ஒட்டுமொத்த வருமானமும், உலகத்துடைய ஒட்டுமொத்த வருமானமும் இந்த மதுவில் தான் இருக்கிறன என்பதை பொருளாதாரத்துடைய நிபுணர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய காரியம். அந்த அடிப்படையில இஸ்லாத்தில், நம்முடைய மார்க்கத்தில் மாத்திரம் அது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது தடையும் செய்யப்பட்டிருக்கிறது, அதற்குண்டான தண்டனைகளும் உண்டு. அது மாத்திரமல்லாமல் அந்த தண்டனை இந்த உலகத்தோடு இருப்பதல்ல, 3 உலகத்திலும், இந்த உலகத்திலும் சரி, ஆலமுல் பர்ஸஹ் சொல்லக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கையிலும் சரி, அதே போல மறுமையிலும் சரி, 3 உலகத்திலும் மது குடித்தவர்களுக்கு தண்டனை என்பதை இஸ்லாம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே அப்படிப்பட்ட மது தடையை வேறு எந்த மார்க்கமும் தடை செய்யவில்லை, அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் இது குற்றம் என்று வேறு எந்த மார்க்கத்துடைய அவர்கள் படிக்கக்கூடிய நூல்களிலே கிடையவே என்பது இன்று வரை நாம் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். நம்முடைய சத்திய இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரமே இதை முழுமையாக தடை செய்திருக்கிறது என்று சொன்னால், இதுதான் எல்லா தீங்குகளுக்கும் தலைமை என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஆனால் தீமையான எந்த காரியத்தை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, எதெல்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கின்றானோ, எதையெல்லாம் தொடக்கூடாது, நுகரக்கூடாது, அதை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் தடை செய்யப்பட்டதெல்லாம் இன்றைக்கு உலகத்திலே அதுதான் வியாபாரமாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன தடையை இன்றைக்கு வியாபாரம், மது வியாபாரம், மாது வியாபாரம், அதே போல வட்டி வியாபாரம், இது போல பொருளாதாரத்துடைய மோசடிகளே, நவீன காலத்துடைய ஆன்லைன் சூதாட்ட கேம் எல்லாமே அல்லாஹ் தடை செய்ததெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக செல்வ செழிப்பை கொட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அதோடைய உள்ளார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சமுதாயத்தை பாதிக்கிறது, எவ்வளவு ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது, எவ்வளவு ஒரு சமூகத்தை இழிவுச்செய்களுக்கு ஆளாக்கிக் கொள்கிறது என்பதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டத்திலே
முதலாக பாதிக்கக்கூடிய ஒன்று என்பது மது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான பெருமக்களே, பெருமானார் சொன்னார்கள், தீமைகளில் முதலாக அந்த தீமை என்பது மதுதான் என்பதை சுட்டி காட்டுவதற்காக பெருமானாரிடத்தில் மக்கள் கேட்டார்கள், யஸ்அலூனக ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டத்தை பற்றியும் மதுவை பற்றியும் பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ், அதில் தீமையும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது, ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கிறது என்று குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கிறது. எதிலே தீமை அதிகமாக இருக்கிறதோ, அது செல்போனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், நாம் இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருக்கட்டும், எதில் தீமை அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு ஃபுகஹாக்கள் சொல்லக்கூடிய சட்டம் என்று சொன்னால் அது ஹராமாக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மக்களுக்கு அதில் சில நன்மைகள் இருக்கிறது, மருத்துவ ரீதியான நன்மைகள் இருக்கிறது. அதே போல மக்களுடைய உடற்கூறுகளில் ஆராய்ச்சி செய்வதற்கு அது தேவைப்படக்கூடிய ஒரு நன்மைகள் இருந்தாலும் கூட தீமைகள் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான் அதை தடை செய்திருக்கின்றன என்பதை குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்திலே இதை தடை செய்வதற்கு முன்னால் இது குடிப்பது ஹராம், இதனால் கேடுகள் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் எப்படி சர்வசாதாரணமாக தண்ணீரை குடிப்பதை போல அவர்கள் தண்ணீரை குடிப்பார்கள். விருந்து வைத்தால் அதிலே மதுபானங்கள் இருக்கும், கல்யாண காட்சிகளில் அந்த மதுபானங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகள் எல்லாம் அங்கு இருக்கும். இன்றைக்கு பண்டிகை காலங்களிலே எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற காலங்களோடு அதனுடைய விற்பனைகள் அதிகமாக இருக்கும். வரக்கூடிய கிறிஸ்துமஸ், அதுக்கு பின்னால் வரக்கூடிய நியூ இயரு, இதெல்லாம் பார்த்தால் அது அரசாங்கம் இத்தனை கோடி ரூபாய்க்கு வித்திருக்கின்றார்கள் இந்தந்த மாவட்டங்களில் என்பது விழாவாரியாக போடுவார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கடைசி காலத்துடைய கியாமத்துடைய அடையாளம் அதிகமாக மது குடிக்கவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று கியாமத்துடைய அடையாளத்தை இப்போது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தெற்கு ஆசியாவிலே ஏறத்தாழ 65% தயாரிக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னால் அதற்கு பெருமை தரக்கூடிய நாடு இந்தியாவை சொல்கின்றார்கள். அதில் வெளிநாட்டுடைய அந்த மதுவை இறக்குமதி செய்யக்கூடிய அளவுக்கு 8% இப்போது 2024 சென்ற ஆண்டை விட 8% அதிகரிக்கிறது என்பதை கூட புள்ளி விவரங்களோடு நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்ப இதிலிருந்து என்ன அறிகிறோம் என்று சொன்னால், உலகத்திலே மது குடிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அது தடை என்று சொல்லி, அது இவ்வளவு குற்றம் என்று சொல்லி, அதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்று சொல்லி, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எதெல்லாம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஏற்படக்கூடிய தண்டனைகள் எது என்பதெல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டி தந்து அதை செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை தீண்டுகிறார்கள் என்று சொன்னால், தீண்டிய பிறகு அதை கைவிட்ட பிறகு அது தௌபா செய்யவில்லை என்று சொன்னால், அவனுக்கு இந்த உலகத்திலும் அதே போல மறுமையிலும் அதே போல கபூரிலும் வாழ்க்கை இருக்கின்றன, சோதனைகள் இருக்கின்றன, வேதனைகள் இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே இருந்து ஒரு பயான் செய்கின்றார்கள். நல்ல ஒரு தக்வாவுடைய ஒரு மனிதர், இறையச்சத்துடைய ஒரு மனிதர், ஒரு பெண்மணி, ஒரு அழகான பெண்மணி. அந்த பெண்மணி தன்னுடைய பணியாட்களோடு கூட்டி, அந்த மனிதரை என் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த நல்ல ஒரு மனிதத்தில் தக்வாவுடைய மனிதத்தை சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த செய்தியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அந்த மனிதன் இஸ்லாத்திற்காக ஒரு பெண்மணி வருகிறாளா என்ற ஆச்சரியத்தோடு சந்தோஷத்தோடு அவர்கள் அந்த பெண்மணியை வீட்டுக்கு போகிறார்கள். போனால் அந்த பெண்மணி ஒரு அழகான பெண்மணி. அந்த பெண்மணி சொல்கிறாள், நான் இந்த வீட்டுக்கு அழைத்தது உங்களை நான் இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக அல்ல, என்னை நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டும் அல்லது ஒரு 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்து தர வேண்டும், அதற்குண்டான சன்மானங்களை நான் தருகிறேன் என்று சொல்லும் போது
மூன்று விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக என்னை நீ விபச்சாரம் செய்ய வேண்டும் சொன்னார். அந்த மனிதர் சொன்னார், ஏன் நான் உன்னுடைய கற்பையால் நான் பாழாக்க வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்று நான் தீண்டு விட மாட்டேன். கையிலே கத்தியை கொடுக்கப்பட்டு ஒரு குழந்தையை நீ கொலை செய்ய என்று சொன்னார்கள். அடுத்தவருடைய உயிரை நான் ஏன் பறிக்க வேண்டும் என்று அதையும் செய்யவில்லை என்று சொன்னார். மூன்றாவதாக இதையாவது நீ செய் என்று ஒரு குவளையிலே எனது மதுபானத்தை கொடுத்து இதுவானாக நீ குடி என்று சொன்னார். சமீபத்திலே இந்த ஒரு ஆராய்ச்சி அமெரிக்காவிலே நடந்தது. அமெரிக்காவிலே இதே போல ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அந்த மதுபானத்தை கையிலே வாங்கிய அந்த மனிதன், நல்ல தக்வாவுடைய மனிதர், அதை குடிக்கிறார். இது நாம் தான் உட்கொள்கிறோம், மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, கொலையும் செய்யவில்லை, கற்பழிக்கவில்லை, இது நாம் தானே குடிக்கிறோம் என்று குடித்த பிறகு அவருடைய போதை தலைக்கு ஏறி பிறகு என்ன என்று சொன்னால், கையில் இருந்த கத்தியை கொண்டு அந்த குழந்தையையும் கொலை செய்கிறார், கற்பழிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியும் கற்பழிக்கிறார். எனவே ஒரே நேரத்தில் மதுவின் காரணமாக அந்த மூன்று நிகழ்வுகளும் நடைபெறுகிறது என்பதை செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுடைய மெம்பரிலே அந்த செய்தி சொன்னார். ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடி இந்த ஆய்வை எடுத்தார்கள். மதுவால் இவ்வளவு கேடு என்பதை அமெரிக்காவிலே ஒரு இடத்திலே என்ன செய்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை எடுத்து இஸ்லாமியத்தில் நல்ல ஒரு சீதேவியான தக்குவா நிறைந்த ஒரு மனிதரை அழைத்து, இன்னென்ன காரியங்களை செய்தால் உனக்கு இவ்வளவு டாலர், அமெரிக்கன் டாலர் உனக்கு தருவேன் என்று சொல்லி இதே நிலையை இந்த மனிதருக்கு சொல்கிறார். அவரும் என்ன சொன்னார், என்னால் கற்பழிக்க முடியாது, கொலை செய்ய முடியாது, ஆனால் மதுவை நாம் தானே குடிக்கிறோம், வேறு யாருக்கும் பாதிப்பில்லை, நம்முடைய உடல் தான் அது செல்கிறது என்று சொல்லி அதை குடித்ததின் காரணத்தினால் அது மூன்றுமே அந்த செயலில் நடைபெற்றது என்பதை சமீபத்திலே நடந்த அந்த ஆய்வு நமக்கு சொல்லி காட்டி தந்தது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எல்லா தீமைகளுக்கும் தடையாக இருக்கக்கூடியது மது என்பதை அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஒரு கட்டத்திலே ஹஜ்ரத் தாரிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, நாங்கள் கிராப்ஸ், அதாவது அந்த பானத்தை, அது கிராப்ஸ்னா அந்த இது திராட்சை பழத்துடைய அந்த பானத்தை நாங்கள் பதப்படுத்தி குடிக்கலாமா என்று கேட்டார். திராட்சை பழத்தை நேரடியாக நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம், அது கொட்டை உள்ள திராட்சை பழத்தை இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அதை சாப்பிடக்கூடாது என்பது மருத்துவம் சொல்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திராட்சை பழத்தை நீங்கள் அது பதப்படுத்தி நீங்க சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி 3 தடவை கேட்கிறார் அந்த மனிதன். 3 தடவை வேண்டாம் வேண்டாம் சொல்லும் போது அப்போது சொல்கிறார் அந்த மனிதர், அதை குடிப்பதினால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அது ஆரோக்கியம் இல்லை, அது உங்களுக்கு பிணியை ஏற்படுத்துகிறது, அது உங்களுக்கு நோயை ஏற்படுத்துகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தவிர்க்க சொன்னார். எனவே திராட்சை பழத்தை நேரடியாக சாப்பிடுவதால் அது போதை தராது. அதே நேரத்தில் கசகசா இருக்கிறது. ஒரு 3 நாளைக்குள்ள பத்திரிகைகளை பார்த்தால் கர்நாடகத்திலே எத்தனையோ ஏக்கர் அளவில் கசகசாவை அழித்தார்கள். அந்த கிரைம் டிபார்ட்மெண்ட் அழித்தார்கள். காரணம் என்று சொன்னால், இன்றைக்கும் சவுதியிலே கசகசாவை நேரடியாக கொண்டு செல்ல முடியாது, தடை செய்வார்கள். இன்றைக்கும் அந்த பொருள் தடை என்று போட்டுப்பட்டிருக்கின்றார்கள். அதை சாப்பிட்டாலும் கூட ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நிலை மாறிவிடும் என்பதனால் அதுவும் நமக்கு என்னது ஒரு ஹராம். இன்னைக்கு பல்வேறு விதத்துல வந்துச்சு. சாக்லேட் வடிவத்துல கூட இன்றைக்கு போதையுடைய சூழ்நிலை இன்னைக்கு அரசாங்கம் எங்கெல்லாம் கொண்டு வந்துட்டு சொன்னா, மது ஒழிப்பை பள்ளிக்கூட வரைக்கும் செஞ்சு வந்துச்சு. ஒவ்வொரு ஆண்டும் மது ஒழிப்பை பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். 8ஆப்பு 7ஆப்பு மாணவர்களுக்கு மது என்றால் தெரியாது, வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது, அந்த மாணவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னால், காரணம் என்று சொன்னால், அந்த மது பாட்டிலில் இல்லாமல் அது ஒரு சாக்லேட் வடிவத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 4 நாளைக்கு முன்னால் உள்ள ஒரு பத்திரிகையில பார்த்துன்னு சொன்னா, இந்த ஊரை சேர்ந்த 3 பேர்கள், இந்த ஊரை சேர்ந்த 3 பேர்கள், பாரம்பரிய மிக்க இஸ்லாமியத்துடைய நெறியை பேசக்கூடிய இந்த ஊரை சேர்ந்த 3 பேர்கள், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் கைதாக்கப்பட்டிருப்பதை பத்திரிகையிலே அவருடைய புகைப்படத்தோடு போட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம்.
எனவே அல்லாஹ் தாலா எது எதெல்லாம் நமக்கு ஹராமாக்கிக்கின்றானோ அதெல்லாம் அங்கு நமக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான். ஆகவே அது மது ஒழிப்பை இஸ்லாம் மாத்திரம்தான் தடையாக இருக்கின்றன என்பதை நாம் சுட்டிக்காட்டிக் கொள்ள முடியும். தைலமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, நாங்கள் குளிர் பிரதேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குளிர் காலத்தில் அதை குடித்தா கொஞ்சம் யோக்கிய நல்ல ஆரோக்கியம் சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. குளிர் காலத்திலே குடிப்பது மற்ற காலத்தை விட இன்னும் மோசமாக இருக்கும். காரணம் என்னென்று சொன்னால், குளிர்காலத்துடைய நம்முடைய இரத்த ஓட்டங்கள் இருக்கிறதே, அந்த இரத்த ஓட்டத்துடைய வீரியத்தை மேலும் வீரியமாக ஆக்குவதற்கு மது ஒன்று காரணமாக இருக்கிறது. அது மிகப்பெரிய கொடூரம், மோசம் என்பதை இன்னைக்கு மருத்துவம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? தைலமீ சொன்ன ரலியல்லாஹு சொல்கிறார்கள், குளிர்காலத்திலே நாங்கள் உழைக்கின்றோம், அந்த குளிருடைய பிரதேசங்கள் இருக்கின்றோம், எங்களை சோர்வு இல்லாமல் ஆட்பதற்கு நாங்கள் குளிர் தாங்கவும் நாங்கள் கோதுமை இருக்கிறதே, அந்த கோதுமையை நாங்கள் பதப்படுத்தி நாங்கள் அதை சாப்பிடவா என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அது உங்களுக்கு போதையை ஏற்படுத்துகிறதா என்று கேட்டார்கள். போதையை ஏற்படுத்துகிறதா என்று கேட்டார்கள். ஆம், எங்களுக்கு அது சற்று எங்களுடைய நிலைமையை மாற்றிக் கொள்கிறது, எங்களுடைய தன்மையை விட்டு அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சொன்னால் அதை எனக்கு தீண்ட வேண்டாம், அது ஹராம் தான். அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, உங்கள் உடலுடைய பலுவை அதை நீக்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக ஹராம் என்று பெருமானா சொல்லிவிட்டார்கள். தைலமீ ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதை நான் மக்களுக்கு சொன்னா அதெல்லாம் என்ன செய்யாங்க, அதையெல்லாம் நீங்க விட மாட்டேங்கிறாங்க, மக்கள் அதை விட மாட்டேங்கிறாங்க. சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அவர்களுக்கு அடியுங்க. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னால், மது குடித்தவர்களை செருப்பாலை கூட அடிக்கலாம் என்று மார்க்கத்தில் ஹுக்கம் இருக்கிறது. அதையும் கூட செய்யலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது, வியாதிஸ்தர்களா இருந்தால் அவர்களை நலம் விசாரிக்க கூடாது, யாரா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, அவர்களை விசாரிக்க கூடாது என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றன. ஆகவே குளிர்காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் அதை நாம் தவிர்த்துக் கொள்வது நம்முடைய மார்க்கத்திலே கட்டாய கடமை என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சஹாபி ஒரு விருந்துக்கு போன பிறகு, குடித்த பிறகு மகரிப் தொழுகை தொழுகிறாங்க. மகரிப் தொழுகையில ஒரு சூறா ஓதுறாங்க, சூரத்துல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் சொல்லக்கூடிய சூறாவை ஓதுறாங்க. அது எல்லாமே இறைவனுடைய ஏகத்துவத்தை, உரிமையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா. அந்த சூறாவை ஓதும் போது ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு அல்லாஹ் நாங்கள் ஒன்னை வணங்குகிறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மாற்றி அந்த சஹாபி என்ன செய்தார்கள், ஓதிவிட்டார்கள். பின் இருக்கக்கூடிய சில சஹாபிகள் என்ன செய்தார்கள், ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அர்த்தமே மாறிவிட்டது என்று ஆச்சரியப்பட்டார்கள். அந்த சஹாபி அந்த நேரத்தில் அந்த விருந்துக்கு போய் அந்த பதவி அறிந்திருந்திருந்தார்கள். தொழுகும் போது அல்லாஹ் தாலா படிப்படியாகத்தான் என்ன செஞ்சா பண்ணான். சஹாபாக்கள் எல்லாம் உலகத்திலே மது ஆறு ஓடியது என்று சொன்னால் மதீனாவுல மாத்திரம்தான். உலகத்திலே மது ஆறு ஓடியது என்று சொன்னால், இந்த பாட்டில் உடைய ராலி கவரும், அந்த மதுரையுடைய வாகனங்கள் கீழே ஓடும். ஆறாக ஓடுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் மதீனா தான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அந்த குர்ஆனை ஆயத்தை ஓதுனா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், அவ்வளவு ஷைத்தான் என்று சொல்ல அந்த ஆயத்தை சஹாபி ஓத ஓத அத்தனை சஹாபிகளும் வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு மதத்தை ரோட்டிலே கொட்டினார்கள். வரலாற்றுடைய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அது என்னது மிகப்பெரிய ஒரு ஆறாக ஓடியது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்படியாக பக்குவப்படுத்தினார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கின்றன. எனவே அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் தலையாய ஒரு தீமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இங்கிருந்தவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இதை மற்றவர்களுக்கு எட்டி வைக்க வேண்டும், இளைய சமுதாயத்திற்கு அதுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய மாணவ கண்மணிகளை, நம்முடைய குழந்தைகளை, நாம் பெற்றெடுத்த குழந்தைகளை, அந்த பிள்ளைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள், பெருமானாருடைய ஹதீது பொன்மொழிகள் எல்லாம் நாம் சொல்ல வேண்டும். குல்லு முஸ்கிரின் ஹராம் என்று பெருமானார் சொன்னார்கள். போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், அது உங்களுடைய நிலையை மாற்றி விட்டது என்று சொன்னால் அது ஹராமாக விட்டது. அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதனுடைய எதிர்ப்பையும் இதனுடைய நிலையும் சொன்னதின் காரணத்தினால் உலகத் தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். ஒரு சமுதாயத்தையே
குடியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தையே உத்தமர்களாக ஆக்கி காட்டிய ஒரு மகாபெரிய மாமனிதர் என்று பெருமானாருக்கு பேர் சூட்டினார்கள் என்று சொன்னால், அந்த மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும், நம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். புலைத் இப்னு இயாத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய இறைநேச செல்வர். இவரிடத்தில் ஒரு மாணவர் நல்ல முறையிலே ஓதினார். அந்த மாணவர் மரணமாகிவிட்டார். மரணமான பிறகு அந்த மாணவரை மலக்குமார்கள், ஜபானியாக்கள், மலக்குமார்கள் எல்லாம் நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியை இவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது, ஏன்பா அவனுக்கு இவ்வளவு ஒரு இந்த நிலைமை என்று கேட்கும்போது, எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. அந்த நோயை நான் மருத்துவரிடத்தில் காட்டினேன். மருத்துவர் சொன்னார், நீங்கள் ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு முறையாவது, ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும், நீங்கள் மதுவை கொடுக்க வேண்டும். அதை குடித்தால்தான் உங்களுடைய நோய் போகும் என்று ஒரு மருத்துவர் சொன்னார். மருத்துவர் சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளதான் செய்வாங்க. ஆனா எல்லா சொல்லத்தையும் நம்ம ஏற்க முடியுமா? இப்ப அனிஸ்தீசியா இருக்குது. அனிஸ்தீசியா என்பதை ஒரு மருத்துவர் கொடுக்கிறான்னு சொன்னால் அதையும் என்னது போதைகள் இருக்குது. ஏன் காரணம் என்று சொன்னால், அந்த இடத்திலே அவருக்கு வலிக்காமல் இருப்பதற்காக ஆபரேஷன் பண்ணும் போது அதுல அவருடைய அந்த இடத்தை மயக்கி அவருடைய மயக்க நிலையை ஏற்படுத்தி தன்னுடைய நிலையை மாற்றுவதற்காக அதில் வைத்திருக்கின்றார்கள். கபீர் ஓ மனாபியுல் இன்னாஸ், அதுல கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. ஆனா அது ஹராம் என்று சொல்ல முடியாது. மருத்துவத்துறையில் அது தேவைப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் ஆபரேஷனே பண்ண முடியாது. ஆகவே இவர் என்ன சொல்கிறார், மருத்துவர் எனக்கு இந்த ஒரு மருத்துவத்தை தான் தந்தார் என்று சொல்லும் போது, அந்த அளவுக்கு அவர் சொல்லும் போதுதான் அந்த பிழையால் சொன்னார்கள், உன்னுடைய கடைசி கட்டம் இப்படி ஒரு மோசமான நிலையில் ஆகிவிட்டது. நீ படித்திருந்தும், நீ தெரிந்திருந்தும், நீ இதை பற்றி நல்ல தெளிவாக இருந்தும் கூட இதை நீ உட்கொண்டதின் காரணத்தினால் உனக்கு நரகத்தினுடைய வாயில் திறக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். என்று சொன்னால், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது குடித்தவர்களை 2 பொருளால் அவர்களை அடியுங்கள் என்று முஸ்லிம் ஷரீஃபிலே பதியப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பேரித்த மட்டையாக அடித்திருக்கின்றார்கள். அதே போல செருப்பாலும் அடித்திருக்கின்றார்கள். இந்த 2மே நடைபெறுகிறது. பொதுவாக இப்போது ஆய்வாளர்கள், அதாவது காவலர்கள் மது குடிச்சன்னு சொன்னா இப்பெல்லாம் ஈஸியா பாக்குறாங்க. முன்ன எல்லாம் நம்முடைய மக்களை பார்க்க மாட்டாங்க. நம்முடைய மக்களை இஸ்லாமியர்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது தீண்ட மாட்டாங்க என்று பெருமையான மக்கள் எல்லாம் நம்பிக்கொண்டார்கள், அதிகாரிகள் பெருமக்கள். இப்ப இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த முக்கு ரோட்ல பார்த்து சொன்னா என்ன நடக்கு சொன்னா, பைக்கில் வரக்கூடிய இளைஞர்களை பார்த்து வாயை ஊத சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா, ஒரு காலத்துல இஸ்லாமியர்களை நாங்கள் இப்படியெல்லாம் பார்க்க மாட்டோம், ஏதாவது தடுமாறி வருவார், அவரை எச்சரித்து நாங்கள் அனுப்பி விடுவோம் என்றாலும் கூட இப்போது அதிகமாக அது புழக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரையும் நாங்கள் குறிப்பாக உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் வாயை ஊதி நாங்கள் சோதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, இதை நீங்கள் என்னது பிரச்சாரம் செய்யுங்கள், வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்று அந்த அதிகாரிகளே சொல்லக்கூடிய செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். எனவே அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இந்த நாடும் அறிகிறது, இந்த மக்களும் அறிந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அதை விடுவதற்கு, அதை தொட்டவனுக்கு அதை விடுவதற்குள்ள ஒரு நிலை இல்லாத மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை ஏற்படுத்தியதின் காரணத்தினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அது அத்தனைக்கும் தலையாக இருக்கிறது நமக்கு சுட்டி காட்டி தந்திருக்கின்றார். அருமையான பெருமக்களே, மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா மது குடித்தவர்களை ஏறிட்டே பார்க்க மாட்டேன் என்று சொல்கிறான். அதே போல அந்த மது குடித்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று சொன்னால், தீனத்துல் கஃபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானம், தீனத்துல் கஃபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் நரகத்துல ஓடுது. அது நரகத்துல ஓடுது என்று சொன்னால் யாருக்கு தெரியுமா? நரகவாசிகளுடைய வியர்வைகள், அவர்களுக்கு வழியக்கூடிய அந்த சீல்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து வைத்து இந்த மது அறிந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று பெருமக்கள் நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவ்வளவுத்திற்கும் ஒரு தீமையாக இருக்கக்கூடிய இந்த மதுபானம் இன்றைக்கு எந்த அளவுக்கு அது இருக்கின்றன என்பதை நாம் நினைக்கும் போது மிக வேதனையாக இருக்கிறது. அதை சிறுவர்களை கூட அதை தொட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அது நடமாடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை எப்படியெல்லாம் இஸ்லாம் ஒழிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ
அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமையானால் நிச்சயமாக நாம் இஸ்லாத்துடைய முழுமையான கோட்டையில் நுழைந்து கொள்ள முடியும். பகதாதிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு பெண்மணி நல்ல ஒரு பெண்மணி, இபாதத்தான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம், இந்த மது குடிப்பது. இன்றைக்கு மது குடிப்பதிலே தமிழகத்திலே அதிகமாக ஆண்களா பெண்களா என்று சொல்லும் போது ஒரு ஆய்வினை சொல்கிறார்கள், சரிசமமாகவே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண்மணிகள் ஆண்களோடு இளைஞர்களோடு இருந்து அவர்கள் அந்த வீக்கெண்டு, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு பெரிய ஒரு பெருநாளமாக இருந்து அதையெல்லாம் அவர்கள் கழிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் மதுவிலே கழிக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பத்திரிகைகள் நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கின்றன. ஆகவே அதிகமான வருவாயை கொடுக்கக்கூடியது மதுபானம் தான். இன்றைக்கு இது இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகளவில் அது நடக்கின்றன. ஆகவே இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே நமக்கு கண்டித்து தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த பெண்மணிக்கு இந்த ஒரு செயல் மாத்திரம் இருந்து அந்த பெண்மணி இறந்து விட்டாள். இறந்து விட்ட பிறகு ஜனாசா குளிப்பாட்டப்படும் போது பெண்மணிகள் எல்லாம் ஜனாசாவை குளிப்பாட்டும் போது திடீரென்று ஒரு பாம்பு அந்த பெண்மணியுடைய வாயிலே என்ன செய்து கொத்தி கொண்டிருக்கிறது. வாயிலை கொத்துவதற்கு முனைகிறது. பார்த்த பெண்மணிகள் எல்லாம் அலறி விட்டார்கள். அலறி விட்டவுடன் இந்த செய்தியை அந்த பெண்மணியுடைய தகப்பனாரிடத்தில் சொல்லப்படுகிறது. தகப்பனாரிடத்தில் சொல்லப்பட்ட பிறகு அவர் வருகிறார். ஒரு நல்ல ஒரு மனிதர் இருந்தாலும் இந்த பெண்மணியை கண்டித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அது ஒரு தவறான ஒரு விஷயம் என்பதை அடிக்கடி சொல்லியிருந்தும் கூட தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை கேட்கவில்லை. ரிதா ரப்பி ஃபி ரிதல் வாலிதி வ சஃப்து ரப்பி ஃபி சஃப்துல் வாலிதி என்று பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய அன்பு பாசம் என்பது பெற்றோருடைய அன்புல இருக்கிறது. ஒரே சஃப்து ரப்பி ஃபி சஃப்துல் வாலிதி, அல்லாஹ்வுடைய கோபம், ஒரு தந்தையுடைய கோபத்தை யார் பெற்றார்களோ அந்த கோபத்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றார் என்று பெருமானாருடைய ஹதீஸ் இருக்கிறது. எனவே அந்த மனிதர் அந்த பாம்பிடத்தில் சொல்கிறார். ரூஹுல் பயானிலே இந்த சம்பவம் பரவப்பட்டிருக்கிறது. அந்த பாம்பிடத்தில் சொல்கிறார், நீ 1 மணி நேரம் நீ கொஞ்சம் நெல்லு என்று சொல்லும் போது அந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு குளிப்பாட்டு எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் அந்த கஃனோடு அந்த பாம்பு அந்த உடலை சுத்தி கொண்டே இருக்கிறது. மக்கள் எல்லாம் கேட்டார்கள், இப்படி ஒரு நிலைமை, நல்ல தொழுகக்கூடிய பெண்மணி தானே, இபாதத்து செய்யக்கூடிய பெண்மணி தானே என்று கேட்கும் போதுதான் அவங்களுடைய நிலைமைகள் வெளியே தெரிகிறது. அந்த பாம்புடைய கொடூரம் எப்படி அந்த மதுவை தீண்டியவர்களுக்கு 3 இடத்திலும் தண்டனை, இந்த உலகத்திலும் தண்டனை இருக்கிறது, கபூரிலும் தண்டனை இருக்கிறது, மறுமையிலும் தண்டனை இருக்கிறது. மறுமையிலும் வித்தியாசமான தண்டனைகள் இருக்கிறது. ஆகவே அந்த கபூரில் வரைக்கும் அந்த பாம்பு சென்று அந்த மது குடித்தவளை அவர்களை தீண்டியது என்று சொல்லக்கூடிய வரலாறு நமக்கு பதியப்பட்டது என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமானது, கடுமையானது என்பதை இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது குடித்தவனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றன என்பதை ஒரு ஆய்வு செய்கிறார். பொதுவாக நாம் மது குடித்தவர்களை பார்த்தா, இன்றைக்கு மது குடித்தவர்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் சந்தோஷப்படுறான். காரணம் சொன்னா அவன் தன்னுடைய சுயநிலைவே இருக்காது, எதையுமே அப்பிட்டு போயிடலாம். அவன் கீழே படுத்து கிடப்பான், கையில பரிசு வச்சுப்பாங்க அல்லது போன வச்சுப்பான், இதையே அப்பிட்டு போடக்கூடிய அளவுக்கு என்ன செய்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் ஏற்பட்டு விட்டது. ஆகவே மது குடித்தவர்களை பார்த்து அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு மனிதனுடைய எண்ணத்தில் அவர்கள் பைத்தியக்காரர்கள். அந்த பைத்தியக்காரர்களை சிறு பிள்ளைகள் எப்படியெல்லாம் கேலி செய்வார்களோ அதே போல ஒரு நிலைமை அந்த மக்களுக்கு ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல அவனுடைய பொருளாதாரத்தையும் பாழாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். ஆனா இதுல என்ன ஒரு ஆட்சியர்னு சொன்னா, இந்தியாவிலே வாட்டு, ஜிஎஸ்டி இதெல்லாம் வரி விதிக்கிறாங்க சொன்னாங்களா, இது அவ்வளவுக்கும் அதிகமாக வரி விதிப்புல மதுவுக்கு இருக்குது. அதே போல அதனுடைய விலையும் மற்ற அந்த அதிகாரத்தை விட அதிகமா இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, விலையை ஏத்தனு சொன்னா வரிகள் அதிகமா இருந்து சொன்னால் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தீண்ட மாட்டாங்க சொல்லி அதை சொல்லிட்டு இன்னொரு வேடிக்கையான செய்தி சொல்றாங்க, இதை கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு நாங்கள் நல்ல விஷயங்களுக்கு தானே பயன்படுத்துறோம்,
நாட்டுடைய வளர்ச்சிக்காகத்தானே நாங்கள் பயன்படுத்துகிறோம். எனவே இதுல என்ன தப்பு இருக்கிறது என்று அரசாங்கமே சொல்லுகிறது. ஆனால் அதே அரசாங்கம் தான் அந்த மது பாட்டிலே மது குடியை கெடுக்கும் என்று அதை எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு கேலிக்கூத்தான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே எந்த நல்லமல்கள் செய்தாலும் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் அதை விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபம் முழுமையான ஹராம். அதை கணக்கெழுதக்கூடியவர்களும் ஹராமானவர்கள், அதில் நிழலில் நிற்கக்கூடியவர்களும் அதுக்கு பாதிக்கப்படுவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அவருடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய, ஒட்டுமொத்தமாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த மதுவுக்கு இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்காது. மது குடித்தவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருக்க மாட்டார்கள். இறைவனோடு அவர்கள் தொடர்புக்கு அத்து போய்விடும். தொழுக மாட்டார்கள், திக்ர் செய்ய மாட்டார்கள். என்றைக்கு அவர்கள் நிலைமை மாறி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார் என்று சொன்னால்தான் அவர்களுக்கு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அதுவும் அவன் நாடிய பிறகு அலிமையஷா, அவன் நாடியவர்களுக்குத்தான் செய்வான், அவன் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். ஆகவே அடுத்து என்ன பேசுகிறோம் என்று தெரியாது. இன்னைக்கு குடும்பத்துல பெரும் பெரும் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய அதிகமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதுக்கு தலையாய காரணமா இருக்கக்கூடியது மதுதான். அது மாத்திரமல்லாமல் அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த மதுவின் விபரீதத்தினால் அந்த பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய உயிரையே தானாக மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, தன் பெற்றெடுத்த குழந்தைகள் எல்லாம் கிணற்றிலே வீசக்கூடிய அளவுக்கு, தண்டவாளத்திலே அந்த பிள்ளைகளை வைத்து உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு தலையாக இருக்கக்கூடியது மதுவாக இருக்கிறது. எனவே ஒரு குடும்பத்தையே சீரழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது மது. அது மதுவினால அந்த பெண்மணி கோபப்பட்டு இவர் ஏதாவது தலாக் என்று சொன்னாலும் கூட ஷரியத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதுவும் அது ஆகமாக்கப்பட்டவிடும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எனவே ஒரு குடும்பத்தையே பாழாக்கக்கூடிய அளவுக்கு அந்த மதுவினுடைய உச்சக்கட்டத்திலே அந்த வார்த்தையை சொன்னதுக்குரிய அளவுக்கு அந்த குடும்பமே நிலைத்தரிமாகிவிடும் என்று பெருமக்கள் நமக்கு சுட்டி காட்டி தந்திருக்கின்றார். அடுத்து அதனுடைய ஹத்து என்று சொன்னால், இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தவரையில் கரெக்டாக செய்வார்கள். இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தவரையில் அதுக்குண்டான தண்டனைகள், விபச்சாரம் செய்தால் இந்த தண்டனை, கல்யாணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்தால் இந்த தண்டனை, மது குடித்தால் இந்த தண்டனை என்றெல்லாம் என்னது, அது இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அந்த ஹத்து இந்த உலகத்திலே மற்ற நாடுகள், இஸ்லாமிய அல்லாத நாடுகளில் அதை பின்பற்றாவிட்டாலும் கூட ஆகிரத்திலே கண்டிப்பான முறையிலே அந்த தண்டனை இருக்கும். அந்த தண்டனை லேசான தண்டனை என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அங்கேயும் மதுவாறு ஓடுது, பாடாறு ஓடுது, தேனாறு ஓடுது. எதெல்லாம் இங்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஹலாலாக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் அங்குள்ள மதுவுக்கும் இங்குள்ள மதுவுக்கும் வித்தியாசம் இருக்கின்றன. அங்கு போதை ஏற்படுத்தாது, இன்பத்தை ஏற்படுத்தும், உடலிலே புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இங்கு அப்படி அல்ல, அவ்வளவுக்கும் மாற்றமாக இருக்கும். எனவே இங்கு இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால், அது ஆதாரப்பூர்வமாக இருந்தால், கண்டுபிடித்தால் நிச்சயமானது அதுக்கு கண்டிப்பான முறையில் தண்டனை கொடுப்பார்கள். இஸ்லாமிய அல்லாத நாடுகளில் அதுக்கு தண்டனை இல்லை என்று சொன்னால், இந்த தண்டனை இங்கு இல்லாட்டாலும் கூட கபரிலேயும் தண்டனை இருக்கிறது, ஆகிரத்திலும் தண்டனை இருக்கிறது என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே போல அவன் எவ்வளவு துவா கேட்டாலும், மது குடித்தவர்கள் அந்த மதுவுடைய காலத்திலேயே அவன் சிந்தனைகள் தடுமாறி இருக்கக்கூடிய அந்த காலத்திலே எவ்வளவு துவா கேட்டாலும் கூட அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது என்று சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சவால் விட்டார்கள். என்ன சவால் என்று சொன்னால், பொதுவாக மையத்தை நம்ம எப்படி அடக்குவோம் சொல்லி சொன்னா, மையத்தை அடக்கும் போது தலையை கிபிலாவின் பக்கமாக வைப்பார்கள். இது எல்லாத்துக்கும் யதார்த்தம். அந்த கிபிலாவின் பக்கம் வைக்கிறது நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு மது குடித்தவனை கிபிலாவின் பக்கம் நீங்கள் அடக்கின பிறகு மீண்டும் அதை தோண்டி பார்த்தால் அந்த முகம் கிபிலாவின் பக்கம் இருக்காது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அப்படியே அந்த கிபிலாவின் பக்கம் இல்லை என்று சொன்னால் என்னை வெட்டுங்கள் என்று சொன்னார்களாம். ஹதீஸ் ஷரீஃபிலே இப்படி பதியப்பட்டிருக்கிறது, கிபிலாவின் பக்கம் அந்த முகம் இல்லை என்று சொன்னால் என்னை வெட்டுங்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்ல என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த முடிவு, என்னுடைய இறையில்லத்தை நீ பார்க்கக்கூடாது, மது உள்ளவர்கள் என்னுடைய இறையில்லத்தை நீங்கள் நோக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே சொன்ன செய்திதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எனவே
இப்படி அடுக்கடுக்கான செய்திகளை நாம் சொல்லிக்கொள்ள முடியும். இது இங்கு உள்ளவர்களுக்கு கிடையாது. மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன், இன்றைக்கு சர்வசாதாரணமாக அது நம்முடைய பிள்ளையுடைய மத்தியிலும் சமுதாயத்துடைய மத்தியிலும் நிலவி வருகிறது, பரவி வருகிறது. அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்கெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கிறதோ, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அந்த இடத்திலும் இந்த தீமைகள் பொதிகிறது. அதாவது பர்த்டே, பிறந்த நாளிலே பிள்ளைகளை வாழ்த்துவதற்கு பதிலாக அங்கும் என்ன செய்திருக்கிறது? கல்யாண காட்சி காலங்களிலும் அந்த காலத்தில் இருக்கிறது, பண்டிகை காலங்களிலும் இருக்கிறது. இன்னொரு பயம் வந்து விடுமோ, இதுவரைக்கும் மற்ற மக்கள் சமூக சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்தந்த பண்டிகைகளில் இவ்வளவு விற்பனை என்பதை போடுகிறார்கள். நமக்கு இன்னொரு பயமா இருக்கிறது. நம்முடைய மார்க்கத்திலே 2 பெருநாட்கள் இருக்கிறது. அந்த பெருநாளுடைய நாட்களிலும் இஸ்லாமியர்களை சில பேர் வந்தால் என்று கோடிட்டு காட்டிவிடுவார்களோ என்று ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை நாம் தடுப்பது, இதை யார் உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்வது, இதன் மூலமாக நாம் ஏற்படுத்தி சொன்னால் அதற்குண்டான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றன. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னால், ஒரு கட்டத்திலே தொழுகும் போது மாத்திரம் அதை நெருங்காதீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு சஹாபாக்களுடைய ஈமானுடைய வலுவும் வலிமையும் அதனுடைய ரீங்காரமும் அதனுடைய தூய்மையும் அதனுடைய ஒளிவும் மேலிட்டதின் காரணத்தினால் ஒரே ஆயத்தை இறக்கினான். ஷைத்தானுக்கு ரொம்ப ஆசையான ஒண்ணு என்று சொன்னால் மது குடிப்பவர்கள். ஷைத்தான் எல்லா விஷயத்திலையும் கெடுப்பான். ஆனா இந்த மது குடிக்கக்கூடிய விஷயத்துல அவனுக்கு எப்படியாவது இருந்து காசு இல்லாட்டாலும் கூட அதை வேங்கி கொடுப்பதற்கு உறுதுணையா இருப்பான். அந்த அளவுக்கு மது நம்முடைய குடியையும் கெடுத்து விடும், நம்முடைய சமுதாயத்துடைய பேரையும் கெடுத்து விடும், குடும்பத்தையும் நாசமாக்கி விடும். எனவேதான் எல்லாம் ரிஜிசும் இனாமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய செயல்கள், அதை நீங்கள் தீண்டாதீர்கள் என்று அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு மதுவை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். குர்ஆனிலும் வெட்ட வெளிச்சமாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றன. வேற எந்த மதத்திலும் இது தடை என்று சொல்லவில்லை. எந்த பைபிளான எடுத்து பாருங்க, எந்த மதத்துடைய வேதங்களை எடுத்து பார்த்தால் மது குடிப்பது தடை, இதற்கு இந்த தண்டனை என்று சொல்லவில்லை. தவிர்த்து கொள்ளுங்கள் என்றுதான் அது படிக்கிறதே தவிர நம்முடைய சரியத்திலே நம்முடைய மார்க்கத்திலே அது தடையாக ஆக்கப்பட்டு தண்டனையும் உண்டு என்று நமக்கு சொல்லி தந்த எச்சரிக்கை செய்ததின் காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே எஞ்சிருக்கக்கூடிய காலங்களிலே நம்முடைய சமுதாயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் ராயிதிஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக இருக்கின்றார்கள். குடும்பத்துடைய தலைவன் பொறுப்பாளர் இருக்கின்றார், மஹல்லாவுடைய தலைவர் பொறுப்பாக இருக்கின்றார், ஒரு பகுதிக்கு ஒரு தலைவர் பொறுப்பாக இருக்கின்றார். இப்படி ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கப்படுவார்கள். அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அதிகமான கேள்விகள் இதற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய இளைய சமுதாயத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். இதில் யார் யாரெல்லாம் இதில் லயித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி குர்ஆனுடைய ஆயத்துக்களை சொல்லி நாம் அவர்களை சீர்திருத்துமையானால் நிச்சயமாக அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொண்டு, வல்ல ரஹ்மான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் என்னென்ன ஷரியத்தை சொன்னார்களோ, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ, சஹாபா பெருமக்கள் எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட பக்குவ பெற்ற மக்களாக நாமும் வாழ்ந்து வளர்ந்து இறைவனுக்கு பொருத்தமான மக்களாக வாழ அல்லாஹ் நம் யாவருக்கும் அருள் புரிவானாக. வனப்புமிகு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹி தவாக் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இங்கு இருக்கக்கூடிய அதாவது முக்கியத்துறை சுமத்துறை ஜமாத்
பயான் இஸ்லாத்தில் மது ஒழிப்பு இந்த பேசணும். இந்த ஆயுள் குழந்தைகள் இருக்கிறாங்க, அறிவாற்றல் குழந்தைகள். அதாவது முதல்ல கிழக்கறிங்க ரொம்ப ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துக்க மாட்டோம். அதாவது ரொம்ப கிழக்கறிங்க ஆரம்ப காலத்துலாம் எந்த இடத்துலையும் எந்த வீட்லையும் இது ரேடியா கிடையாது, டிவி போடாது, எல்லாமே ஓதுற சத்தமே கேட்கும். அதாவது நான் இங்க இருக்கக்கூடிய காலத்துல ஓத அதாவது சுற்றுவ தொழிலுக்கு அம்மா எழுப்பிடுவாங்க. எழுப்பிட்டு போனா கொடை குடிக்கிறதுக்கு மழை காலத்துல இது வசதி, அதாவது சாக்க போட்டு இது வந்து கம்பவுண்ட் மாடு வெளிச்சே இருக்கிறது லேசான அது முனிசிபாலிட்டியில இதுல இருக்கு. ஆனா அந்த நேரத்துல வந்து மக்கள் வந்து நல்ல ஓதி கொடுக்கிறதுக்கு ஓதுறதுக்கு எல்லாமே நல்ல ஆலயங்கள் ஓதுனாங்க, பயிற்சி பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளை நல்லபடியாக இந்த ஊரு நல்லபடியா இருந்துச்சு. இப்ப படிப்புல அதாவது ராமநாதபுரத்துல ஒரு ஸ்கூல்ல அனுப்புறோம்னு சொன்னா ஓதுறது வந்து நின்று போச்சு. ஓதுறது நின்று போச்சு. இப்ப நம்ம வந்து இஸ்லாத்துடைய இதுல இருக்கிறது, நாம் இந்த மது ஒழிப்பு இப்ப சொல்றோம். நம்ம அதை விட மார்க்க கல்வியை சின்ன வயசுல இருந்து அதை வந்து பயிற்சி பெறுவதற்கு, பயிற்சி ஆற்றுவதற்கு நான் முதல்ல தகுதியா இருக்கேன். செலவாத்து சொல்லணும். முதல்ல வந்து இது அதாவது என்னன்னு கேட்டா கேசட்டு 100 மசாலான்னு வரும். இப்ப எங்கேயுமே பாட்டு, எங்கேயுமே இது, அதுக்கு டிவி, எந்த ஒரு இதுகள்லாம் ஒழிச்சு சின்ன பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையில வகுக்க வேண்டும். அந்த மக்களை வந்து மது ஒழிப்பு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஹராம் செய்யக்கூடிய செயலும். ஒரு காலத்துல வந்து முஸ்லீம் கடைன்னு சொன்னா மற்ற மதத்தினர்கள் கொடுத்துட்டு நம்பிக்கையா போவாங்க. இப்ப நம்பிக்கையை பெறதுக்கு வழியில நம்ம நடக்கலாம். அதுல வந்து அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி நாம் நம்ம மட்டும் ஆளுன்னு சொன்னாங்க, யாரெல்லாம் கேள்வி கேட்கப்படும். அதாவது ஜமாத்தில் உள்ளவங்களையும் கேள்வி கேட்கப்படும். ஏன் நீ இந்த வீட்டுல இப்படி இருந்துச்ச, நீ என்ன செஞ்சான்னு நாளைக்கு எல்லாம் கேட்கலாம். அதனால செலவாத்து இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு இதுலையும் தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்கு, ஹஜ்ஜுக்கு போறோம்னா ஒரு நேரம் இருக்கு. அதாவது எந்த வழிபாட்டுகளுக்கும் ஒரு நேரம் காலம் குறித்து வச்சிருப்பாங்க. இப்ப தொழுகைக்கு இந்த நேரத்துல தொழுகணும், ஹஜ்ஜுக்கு இப்படி போகணும், நோன்பு இப்பதான் நோக்கணும். ஆனா செலவாத்து சொல்றதுக்கு ஒரு நேரமே இல்லை. எல்லாமே எல்லா நேரத்திலும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை செலவாத்து. இந்த செலவாத்த பிள்ளைகளுக்கு நாம் முதல்ல படிச்சு கொடுக்கணும். கல்யாணம் முடிகிறப்போ ஒளி செஞ்சுட்டு அந்த மாப்பிள்ளை உட்கார வைக்கணும். கல்யாணம் முடிச்சுட்டு அதாவது மனைவியோட கூடும் நேரங்கள்லாம் ஒளி செஞ்சுட்டு இந்த மாதிரி செய்யுங்கம்மா அப்படின்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லணும். இது வந்து தனியா இல்லை, ஜமாத்துல மக்கள் அந்தந்த வீட்டுல அந்தந்த பெரியவங்க சொல்லணும். இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கருதி எல்லாத்துக்கும் வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி, இன்னும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அமைப்புக்கும் மக்கள் வந்து இன்னும் நல்ல நல்ல பேச்சுகளை பேசுவதற்கு அல்லாஹ் ராமன் செய்வான். எல்லாத்துக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த இந்த செயல்ல நல்லபடியா இறங்கி நாம் அனைவரும் நன்மையாக நடக்கிறதுக்கு, நமக்கு எல்லா விதத்திலையும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தும் பரக்கத்தும் நேமத்தும் தருவதற்கு, நீடித்த ஹயாத்தையும் சரீர சுகத்தையும் நல்ல சிந்தனையும் நமக்கும் நம் மக்களுக்கும் கொடுப்பதற்கும், இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நல்லபடியாக வளர்ச்சியோடு நல்ல நிம்மதியோடு மார்க்கத்தில் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி வாழ்வதற்கும், இன்னும் குறிப்பாக சொல்ல போனா நம்ம இந்த ஊர் மக்கள் இல்லை, இந்த உலக மக்கள், நம்மளுடைய மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த வார வாரம் இப்போ இந்த உட்கார்ந்து இருக்குங்களாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா உட்காந்து இப்போ காக்கெல்லாம் பார்க்குறப்ப, எல்லாருமே பார்க்குறப்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன வந்து தெரியாது, ஆனால் உங்களும் எல்லாத்தையுமே எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கு கேட்டுருக்கே இருந்திருக்கேன். இன்னும் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா நன்மைகளும் தந்து ஆலிம் பெருந்தகைகளுக்கும் பல சிறப்பான முறையில் அல்லாஹ் தஆலா எல்லா வளர்ச்சியும் எல்லா நன்மைகளும் பெறுவதற்கு கிருபையும் ரஹ்மத்தும் செய்வாராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆமீன்.
இது வாங்கி சொல்றதுனால மவுத்து ஒரு வண்ணாங்குள்ள ஒரு மவுத்து அப்படியா அங்க உட்கார்ந்து நீங்க அனுப்பிட்டியா